ஓகே, மனசுன்றதை வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்டனி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க கிளாஸில் வந்து லெசன் நடத்துகிறாங்க. ஸோ இந்த குழந்தையும் அங்கேருந்து நிறைய ஹோம்ஒர்க் கொண்டு வந்து வீட்டில் உட்காந்துருது. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உதவி செஞ்சிங்கன்னா அது செஞ்சு முடிச்சிடும். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அது செய்யணும், ஆனால் செய்ய முடியாத நிலைமையில் வீட்டில் வந்து டிவி பார்க்கறது, விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாமல் போடுது. அடுத்த நாள் வந்து அங்கே போய் எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி செய்யும் போது அவனால செய்ய முடியலன்னும் போது ஒரு சில தாழ்வு மனப்பான்றது இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது அந்த குழந்தையை என்கரேஜ் பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சு அதை முடிச்சிட்டோம்னா சக்ஸஸ். ஸோ இதே தான் என்டையர் வாழ்க்கையிலும் அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். ஸோ மனசு, அந்த மனசுக்கு எத்தனை செயலை கொடுக்கணும், எத்தனை செயலை செய்யணும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ 4 செயல் தான் செய்கிறோம், இன்னைக்கு வந்து 4 சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் பாசிட்டிவ் சைட். ஸோ என்ன பண்ணுறோம், 4 செயலை முடிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி மனசுன்றது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ரீக்குவென்சியில் இயங்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ், பீட்டா ஸ்டேஜ், காமா ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தெளிவான ஒரு முறைகள்லாம் இன்னும் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ மனசு வந்து எப்படியெல்லாம் செயல்படுது? ஓகேங்களா? மனசுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றியெல்லாம் இன்னும் மேலும் மனசுன்ற டாபிக்லேயே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மனசுக்கும் அறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லைங்க, மனசு வந்து அலைஞ்சிட்டே இருக்கு, என்னை சுற்றி ஏதாவது ஒன்று சுற்றிட்டே இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு பேர் மனசு. சரிங்களா? இந்த மனசே நீங்கள் மெல்ல மெல்ல இதனுடைய ஓட்டத்தை குறைச்சி இறக்கி வரும்போது அதுதான் அறிவாக செயல்படுது. தெளிவு, மனசுக்கு ஒரு தெளிவு, இதுக்கு பேர் தான் அறிவு. கேட்குறோம் இல்லைங்களா? அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன, அந்த தெளிவு இல்லாதனால தான் நம்ம அந்த ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மனசு, அலைக்கூடிய மனசை அறிவுன்ற நிலைக்கு கொண்டு வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே புலப்படும். சரிங்களா? இப்போ மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும், மனசனுடைய ஒரு 10 படிநிலைகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ மனசு முதல்ல எண்ணம். சரிங்களா? ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்கறது மூலிமா அந்த பொருளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகுது. சரிங்களா? இப்போ ஈவன் ஒரு லட்டை பார்க்குறீங்க, லட்டை பார்த்ததோடனே அது வந்து அழகாக இருக்குது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறோம், முதல்ல அது வேணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? இது தேவை. ஓகேங்களா? மனசுக்கு தேவை, அதாவது உள்ள ஒரு உணர்வு ஏற்படுது நமக்குள்ள. என்னது, அதை பார்த்ததோடனே நாக்கில் எச்சி ஊறுது, அல்லது பசி எடுக்கிற உணர்வு வருது. பசி எடுக்கிற உணர்வு எங்கே வந்துச்சு, நம்ம உடம்புக்குள்ள தோணுச்சு, அது மூலயமா அது தேவையா மாறுது. நமக்கு அது தேவை, அந்த லட்டு தேவையில்லை. ஸோ இந்த லட்டை வச்சு அடுத்தது என்ன பண்றோம், அதை அடையிறதுக்கு உண்டான செயலை ஆரம்பிக்கிறோம். போய் அதை கையில் எடுத்து நம்மளுடைய பசியை தீர்த்துக்கணும், இல்லை நம்ம ஆசையை தீர்த்துக்கணுன்றதுக்காக எடுத்து சாப்பிட்றோம். ஓகேங்களா? இது செயல், தேவையை ஒட்டி செயல் வருதுங்க. ஓகேங்களா? எனக்கு பசி ஒன்று தேவை, அந்த தேவையை ஒட்டி செயலை வச்சு அது மூலயமா நம்ம ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? அந்த அனுபவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுவைக்கும் போது ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அது போகம். ஓகேங்களா? அந்த போகம், அதுக்கு அடுத்ததை வச்சு பார்த்தீங்கன்னா அனுபவம். அது வந்து டேஸ்டாக இருந்தது, அதுக்கு நான் உண்டான வேலைகள்லாம் என்னென்னலாம் செஞ்சேன், ஸோ அது மூலயமா நான் என்னென்னலாம் உணர்வுகள் அனுபவித்தேன். ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிட்றீங்கன்னா புளிப்பாக இருக்குது, அது ஒரு இனிப்பை சாப்பிட்றீங்கன்னா இனிப்பாக இருக்குது, ஒரு பாகை சாப்பிட்றீங்கன்னா கசப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து அனுபோகம். உள்ளுக்குள்ளே நம்ம அந்த உணர்வு அனுபவித்தோம். இதுக்கு தேவையான செயல்கள்லாம் செஞ்சோம் இல்லையா, நான் இங்கே போனேன், இங்கே இது பண்ணேன் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம். நான் இந்த இடத்துக்கு போனேன், இங்கே அந்த லட்டு இருந்தது, எடுத்தேன், சாப்பிட்டேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம். சரிங்களா? இந்த அனுபவத்தை ஒட்டி தான் அடுத்தது மறுபடியும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது, இல்லை வேறு எங்கேயாவது ஒன்று போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுபவமே மறுபடியும் உங்களுக்கு ரீதிங்கிங்காக வருது. இன்றைக்கி அங்கே போனோம், அந்த இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மனசனுடைய படிநிலையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய படிநிலையை பார்ப்போம். இப்போது மனசனுடைய படிநிலைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் வந்து அனுபவம் வரையும் வந்துட்டோம். சரிங்களா? இப்போ அந்த அனுபவத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை அடைய வேண்டி அனுபவப்பட்டுட்டோம், அந்த லட்டை எடுத்து சாப்பிட்றது
போகிறதுக்காக வேண்டி அங்கே போனேன், எனக்கு கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம மனசு திங்க் பண்ணுது. இதை வச்சு இந்த ஆராய்ச்சி பண்ணுது. நம்ம இது நல்லதா கெட்டதா, இது நமக்கானதா நமக்கு இல்லாததா, இதை காசு கொடுத்து வாங்கணுமா இல்லை தானா எடுத்து சாப்பிட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு முடிவு கொண்டு வருது. நல்லா பாருங்க, ஒரு அனலிட்டிக்கல் பண்ணுவோம், ஒரு சர்வே பண்றோம்னா ஒரு அனலிட்டிக்கல் பண்ணி எல்லாமே இது பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லைங்களா? எந்த விஷயமா வேணா இருக்கட்டுங்க லைஃப்ல, ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான முடிவை நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற யுகத்துல, விஞ்ஞான யுகத்துல நிறைய பார்க்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது சரியா தப்பான்னு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்போம். அது நல்லதா கெட்டதான்ற தெளிவு பண்ண முடியாம ஒரு முடிவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனசே தான் முடிவு எடுக்குதுங்க, இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கு. இந்த முடிவு எடுத்த முடிவை அப்படியே உங்களுடைய உடம்புல பதிவு பண்ணுது. உடம்புலனா நம்ம மூளையில பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூளையில பதிவானது என்ன ஆகுதுன்னா, இது முடிவு ஆயிடுச்சு, பொருத்தம் ஆயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சுன்னா இது கண்டுக்காதுங்க. இந்த மனசு அந்த முடிவு ஓகே எனக்கு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டுக்காதுங்க. கடைசியில் அதுக்கான விளக்கமும் தெரிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க. இந்த மனுஷனுடைய படிநிலைகள் இதுதாங்க. இப்போ அது எனக்கு பொருத்தம் இல்லாது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அது என்ன பண்ணும், அதை பத்தி நினைச்சிட்டே இருக்குங்க. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நேராக போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலனி கடைக்கு, அதாவது ஃபுட்வேர் ஷாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஒரு செருப்பு வாங்கினீங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அந்த செருப்பை பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது, சரி காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அந்த செருப்பு. ஆனால் இங்கே என்ன நடந்தது, செருப்பை வாங்கி போட்டு வந்துட்டே இருக்கீங்க, ஒழுங்காக சரி வரல, கடிச்சிட்டே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு செருப்பு கடிச்சிட்டே இருக்கே, இது என்னடா அப்படின்னு நினைப்பீங்க. இதே நல்ல பொருத்தமான செருப்பு, நல்லா இருக்கு, வாங்கி போட்டீங்க, நடந்து போறீங்க அப்படின்னா உங்க காலில் இருக்கிறது கூட தெரியாது, செருப்பு உங்க காலில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பொருந்திருச்சு. ஆனா பொருத்தம் இல்லாத என்ன பண்ணுது, கடிச்சிட்டே இருக்கிற உணர்வு வந்துட்டே இருக்கு. இதே சேம் தாங்க டிட்டோ நம்மளுடைய லைஃப்லயும் என்ன நடக்குதுன்னா, நமக்கு பொருத்தமானவங்க யாரையும் நம்ம கண்டு கூட மாட்டோம். ஈவன் நம்ம ஃபேமிலியிலே குடும்பத்திலேயே கூட எடுத்துக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா பொருத்தமானவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, நான் இது பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லதுக்கு எதுனாலும் கெட்டது செஞ்சாலையும் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இதே யாராவது ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்க நம்மளை, இல்லை தப்பாக சொல்லிட்டாங்க, நம்ம மேலே ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இவங்க இது எனக்கு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்க நல்லா இருக்கணுமா, எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். இது ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வச்சுட்டு இருப்போம். இது பொருந்தலைங்க, உங்களுக்கு உணர்வு பொருந்தி இருந்தால் நீங்கள் மறந்துட்டு ஏற்றுட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொருந்தாத உணர்வுகள் மீண்டும் மீண்டும் இது எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்காகத்தான் சொல்கிறோம். இதுக்கான வினை இதை பற்றி இன்னும் மேலும் மேலும் கர்மான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கர்மா மனசு வந்தது, மனசுலேருந்து கர்மாவுக்கு இன்னும் அடுத்தது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பொருந்தாத உணர்வுகளை வச்சுட்டு நான் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், பொருத்தம் இல்லாமல் தான் இருக்கும். நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களும் பொருத்தம் இல்லாமல் தான் இருக்கும். மனசு அந்த 10 ஓட்டத்திலேயே சிந்திச்சு பதிய வச்ச பதிவுகளை மேலும் 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 நினைச்சு நம்ம உடல் நம்மளே கெடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மனசனுடைய ஃப்ரீக்வன்சி பற்றி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரீக்வன்சி இப்போ நம்ம ரேடியோவை திருப்புறோங்க, ஒரு ஃப்ரீக்வன்சி வைக்கிறோங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற பாட்டெல்லாம் டவுன்லோட் ஆகி பாடுதுங்களா? ஸோ அதே சேம் தான் மனசுக்கு. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடந்ததோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அங்கே அன்னைக்கு என்னென்ன நடந்ததோ அது அப்படியே பதிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி நமக்குள்ள பதிவாயிருக்கு. அந்த இடத்துக்கு போனது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம். சரிங்களா? சிம்பிளா ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மரம் இருந்திருக்கும், நிறைய செடி கொடியெல்லாம் இருந்திருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா பசுமையாக இருந்திருக்கும். இதே இன்னொரு நாள் போறீங்க, அந்த இடத்துல மரம்லாம் பட்டு போயிருக்கு, அந்த இடமே மாறி இருக்கு, ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இருக்காது. மீண்டும் அதே மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் ஞாபகம் வரும். ஸோ இது மனசனுடைய ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். மேலும் மேலும் நம்ம இதை பற்றி அடுத்தது மனதனுடைய கர்மாவுடைய தன்மைகள்லாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மனதனுடைய கர்மா பற்றின விஷயங்கள்லாம் பேச போகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.